சேலத்தில் ஸ்கெட்ச் போட்டு அதிமுக பகுதி செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் சண்முகம் படுகொலை சம்பவம் குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளராக பணியாற்றி வந்தவர் சண்முகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் சண்முகம் அவருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் சேலம் தாதகாப்பட்டிக்கு சென்றிருந்த சண்முகம் நேற்று இரவு 9:30 மணி அளவில் சஞ்சீவராயன்பேட்டை வழியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். தினமும் இரவு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வருவதை அறிந்த ஒரு கும்பல் சண்முகத்தை காலி செய்ய திட்டம் தீட்டியுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு அவர் வரும் சாலையில் உள்ள தெரு விளக்குகளை அணைத்ததுடன் சிசிடிவி கேமராக்களையும் உடைத்துவிட்டு ஆயுதங்களுடன் தயாராக காத்திருந்துள்ளது அந்த கும்பல். இதனை அறியாத சண்முகம் சஞ்சீவராயன்பேட்டை பகுதியில் வந்தபோது அவரது இருசக்கர வாகனத்தை மறித்த அந்த கும்பல் தலை உள்ளிட்ட இடங்களில் பயங்கரமாக வெட்டியது. சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது. இதை பார்த்த உறவினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சண்முகத்தின் உடலை பார்த்து கதறி எழுதனர். அந்த பகுதி மக்களிடம் சகஜமாக பழகி வந்த அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்டதை அறிந்து ஏராளமானோர் அங்கு திரண்டனர். கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்க விட மாட்டோம் என தொண்டர்கள் தெரிவித்ததால் 100க்கும் அதிகமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற கட்சி தொண்டர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் ஆகியோருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் கழித்து உடலை எடுக்க அவர்கள் சம்மதித்ததை தொடர்ந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் பதற்றமான சூழல் நிலவியதால் மாநகர காவல் துணை ஆணையாளர் மதிவாணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் உடைக்கப்படாமல் இருக்கும் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட சண்முகம் 2011 முதல் 2016 வரை சேலம் மாநகராட்சியில் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பதவி வகித்துள்ளார். மேலும் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். எனவே தொழில் போட்டி காரணமாக சண்முகம் கொலை செய்யப்பட்டாரா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர். அதிமுக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய உடலை பார்க்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.